மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். அப்ப உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளட்டும், தன் ஜீவனை அவன் என்ன செய்து விடக்கூடாது? நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. உங்களுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஒரு ஐஸ்வர்யவான் லாசர் என்று 2 பேர் இருந்தார்கள். ஐஸ்வர்யவான் மரித்து போனான், பாதாளத்திலே வேதனைப்பட்டான். லாசரு மரித்து போனான், ஆபிரகாமினுடைய மடியில இளைப்பாறினான். நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம், இதுல உலகத்தை ஆதாயப்படுத்தியது யார்? ஜீவனை ஆதாயப்படுத்தியது யார்? உலகத்தை ஆதாயப்படுத்தியது ஐஸ்வர்யவான், ஜீவனை ஆதாயப்படுத்தியது லாசரு. எது லாபம்? ஐஸ்வர்யவான் ஆதாயப்படுத்தியது லாபமா, லாசரு ஆதாயப்படுத்தியது லாபமா? லாசரு ஆதாயப்படுத்தியதான் லாபம். ஏனென்றால் ஐஸ்வர்யம் நிலையற்றது, மனிதனுடைய வாழ்வும் நிலையற்றது. ஆனால் மனிதனுடைய ஆத்துமா என்றென்றும் அழியாமையை கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அழியாமையை கொண்டிருக்கிற ஆத்துமாவை அவன் இழந்து போனான். அதனாலதான் இயேசு அப்படி சொல்லுகிறார், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? நான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பதவியை அடைந்து விட்டேன், நான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தராய் மாறிவிட்டேன், நான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிபதியாக மாறிவிட்டேன். இருந்துட்டு போகட்டும், செத்ததுக்கு பிறகு உன் ஆத்துமா ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை என்று சொன்னால் நீ நஷ்டம் அடைந்தவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.